ஹலோ மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிற விசுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிழவரப்பள்ளி டேம் தாங்க. ஒசூர் வந்து பெரிய அளவுல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் நம்ம பின்தங்கி தான் இருக்கும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீர்நிலைகள் வந்து இந்த அளவுக்கு மோசமான நீர்நிலைகள் தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒசூரே வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் தான் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து உடனடியா சீர் செஞ்சு தரணும்ட்டு இந்த ஏரியா மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நிறைய நீர்நிலைகள் இதே மாதிரி தான் இருக்கு. ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கா அப்படின்ற கேள்விக்குறியோட தான் நான் இருக்கேன். இதே கேள்வியோட நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஆறுல வந்த தண்ணி எந்த ஆறுல? காவிரியில. ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பு நுற மாதிரி வந்தான். அவன் யாருன்னு நினைக்கிற? காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவு எல்லாம் சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்துருக்கணும். அப்ப திறந்து விடும் போது தண்ணீரோட சேர்த்து ஆலை கழிவு வந்து அந்த ஆலைக்கழிவு ஒரு ஆள் 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வருது. அவ்வளவும் விஷம். அந்த விஷம் தண்ணியில் ஓடுது, தரையில பாயுது. தரையில அது பாய்ஞ்சு அந்த நிலத்துல விளையிறது என்னவா விளையும்? அதை குடிக்கிறோம். எதை குடிக்கிறோம்? அதை நாம குடிக்கிறோம். காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, சிங்கம், புலி, கரடி, நண்டு, நத்த, மீன் எல்லாம் குடிக்குது. எதை குடிக்குதுன்னு அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டிருக்கோம்.